நமஸ்காரம். எல்லாரும் இன்றைக்கி காய்ச்சின மோர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் குறுகி வரத்த ஒரு நுள்ளு மஞ்சப்பொடி, ஒரு நுள்ளு பெருங்காயப்பொடி, ஒரு நுள்ளு உப்பு போட்டு நல்லா கொதித்து வர்றது வரைக்கும் தண்ணியை அடுப்பில் வச்சுருக்கணும். அதோடு கூட கொஞ்சம் இஞ்சியை நல்லா தட்டி போட்டுக்கணும். இந்த காய்ச்சின மோர் வயிற்றுக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக்கும். வயிறு வலியோ கேஸ் ட்ரபிளோ இருக்கும்போது இந்த மோர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இந்த இஞ்சியை அடுப்பில் போட்டு இந்த இஞ்சியோட எசன்ஸ் நல்லா வெள்ளத்தில் இறங்குறது வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கணும். சிம்மில் வச்சுக்கிறதாக்கும் நல்லது. சைடில் கொஞ்சம் மோரை நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும். மத்து வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும். பின்ன கொஞ்சம் கறிவேப்பிலை அதையும் போடணும். போட்டுட்டு மூடி வச்சு நல்லா குறுகிறது வர வச்சுக்கணும். பின்ன அது ஆறுனதுக்கப்புறம் மோரை இப்படி விட்டு காய்ச்சின மோர் ரெடி ஆக்கலாம். தேங்க்யூ.